வணக்கம். செவ்வாய் தோஷம் பாருங்க, குருவோடு பார்க்கப்பட்டாலும் அல்லது குருவோடு இணைந்து இருந்தாலும் அது தோஷம் கிடையாது. செவ்வாய் குருவோடு இணைந்திருந்தாலும் அல்லது குருவால் பார்க்கப்பட்டாலும் தோஷம் கிடையாது. இதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். செவ்வாய் வளர்பிறை சந்திரனோடு இணைந்திருந்தாலும் சந்திரனால் பார்க்கப்பட்டாலும் செவ்வாய் நிவர்த்தி. செவ்வாய் 2ல் இருந்தால் அது மேசம், விருச்சகம், மிதுனம், கன்னியாக அமைய பெற்றால் தோஷம் கிடையாது. நல்ல புரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான வீடியோ லென்த்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு பாதியாக வீடியோ கிடைக்கும். சரிங்களா? இந்த செவ்வாய் 2ல் இருந்தால், அதாவது லக்னத்தில் இருந்து 2ஆம் இடத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த செவ்வாய் அமையக்கூடிய வீடு மேசம், விருச்சகம், மிதுனம், கன்னியாக பாவமாக இருந்தால் தோஷம் கிடையாது. செவ்வாய் 4ல் இருப்பது, செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருப்பது, அது அந்த செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றாலும், ஆட்சி பெற்ற வீடாக இருந்தாலும் சரி, உச்ச வீடாக இருந்தாலும் சரி, அல்லது சுக்கிரன் வீடாக இருந்தாலும் சரி, தோஷம் கிடையாது. செவ்வாய் 7ஆம் இடத்தில் அமர்ந்து, லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தில் அமர்ந்து அதே செவ்வாய் மேசம், கடகம், விருச்சகமாக அமைந்து விட்டாலும் தோஷம் கிடையாது. செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருந்து ஆட்சி உச்சமாக பெற்றாலும் தோஷம் கிடையாது. சில பேர் சொல்கிறார்கள், மேசத்திலையும் விருச்சகத்திலும் 8ஆம் வீடாக அமர்ந்து விட்டால் அது தோஷம் என்று சொல்கிறார்கள். அதுவும் தவறான ஒரு விஷயம். ஆட்சி பலமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தோஷத்தை கொடுக்க மாட்டார். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருப்பது தோஷம் என்று சொல்கிறார்கள். இந்த செவ்வாய் 12ல் இருப்பது, அது அந்த செவ்வாய் புதன் பகவான், சுக்கிர பகவான் வீடாக அமர்ந்தாலும் தோஷம் கிடையாது. அதாவது புதன் வீடாக இருக்கக்கூடிய மிதுனம், கன்னியாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் வீடாக, அதாவது ரிஷபம், துலாம் வீடாக இருந்தாலும் தோஷம் கிடையாது. இதை கருத்தில் கொள்ள வேண்டும். செவ்வாய் தோஷத்திற்கு இவ்வாறு விதி விலக்குகள் இருக்கும் பட்சத்தில் இன்றளவும் அது தோஷம் என்று திருமண வாழ்க்கை தள்ளி போகிறது. ஆனால் கிரக கொடுப்பனையால் தோஷம் என்பது கிடையாது. அந்த கிரகத்தை நல்ல வழிபாடு செய்தாலும் சரி, அதற்கு நிவர்த்தி எடுத்துக்கொண்டாலும் சரி, குலதெய்வ வழிபாடு அனுதினம் வேண்டுங்கள். கண்டிப்பாக இந்த தோஷம் என்பது பெரிதளவு பாதிப்பை கொடுக்காது என்பதை இந்த பதிவிலே உங்களிடையே பதிவிட்டுக் கொள்கிறேன். செவ்வாய்க்கு அதி தேவதையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சஷ்டி நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் திருமண யோகம் விரைவில் கை கொடுக்கும். ஆகையால் செவ்வாய் தோஷம் நீங்கிவிடும். விநாயகருக்கு விளக்கு வைப்பது நல்லது, விநாயகருக்கு விளக்கேற்றுவது நல்லது. அதே போல் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யலாம். சரிங்களா? நன்றி. அடுத்த பதிவில் இன்னொரு பதிவை பார்ப்போம். நன்றி.